ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மகாபாரதன்ற சீரியலை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி விஜய் டிவியில் பார்த்தேன். அப்போ நான் பார்க்கும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தனோ அதே இன்ட்ரெஸ்டிங்கோடு இப்போ பார்க்கும்போது இருந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்டோரியை நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அஸ்தினாபுரத்தோட மகாராஜா சாந்தனுவும் மீனாவ குலத்தோட இளவரசி சத்தியவதியும் ஒரு போட்டில் போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சக்தி வாய்ந்த தங்க மீன் அவங்க படகுக்கு ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகுது. அதை பார்த்து ஆசைப்படுற இளவரசி அந்த சக்தி வாய்ந்த தங்க மீனை தன் கையாலே பிடிக்கணும்னு ஆசைப்பட்றா. ஆனால் சாந்தனு மகாராஜர், இது உன்னால் முடியாது சத்தியவதி, இந்த சின்ன கையால் அவ்வளோ பெரிய மீனை பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு சத்தியவதி, இந்த மானா இல்லைன்னா அந்த மீனான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டில் எடுத்து மீன் மேலே போடுறா. அந்த மீனையும் பிடிச்சிட்றா. சாந்தனு மகாராஜாவும் சத்தியவதி, உண்மையில் நீ ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அதுக்கப்புறமா அஸ்தினாபுரத்தில் ஒரு பெரிய அரக்க கூட்டம் நுழையுது. அந்த அரக்க கூட்டம் மனுஷனை தான் உணவாகவே சாப்பிடுவாங்க. அவங்க அதனால் அங்கே உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்லாம் கடத்திட்டு இருக்கும்போது பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாந்தனு மகாராஜான்னு கத்துறாங்க. அந்த நேரத்தில் தான் பீஷ்மர் ஒரு பெரிய வில்லோட அஸ்தினாபுரத்துக்குள்ளே நுழைகிறாரு. இந்த பீஷ்மர் யார் அப்படின்னா, இவர் தான் சாந்தனுவோட ஒரே மகன். அவர் என்ன பண்ணுறாரு, அரக்கரோட சண்டை போட்டு வின் பண்ணுறாரு. இப்போ கடைசியாக அந்த அரக்கரோட ராஜா இருப்பார்ல, அவர்கிட்ட போய் பீஷ்மர் கேட்குறாரு, இரக்கமே இல்லாத அரக்கன் நீ எதுக்கு மனுஷங்க வாழ்கிற பக்கம் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த அரக்கன் சொல்லுவார், நீ என்கிட்டேருந்து காப்பாற்றின இந்த மனுஷங்க தான் என் காட்டு பகுதிக்கு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நீ சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா, பீஷ்மர் சொல்கிறாரு, இனிமேல் நீ வாழ்கிற காட்டு பகுதிக்கு மக்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு நிறைய சோல்ஜரோட வார சாந்தனு மகாராஜா தன்னுடைய அம்பை வச்சு அரக்க கூட்ட தலைவனை கொல்ல நினைக்கிறாரு. ஆனால் பீஷ்மர் அந்த அம்பில் இருந்து காப்பாற்றுறாரு. அதை பார்த்து கோவப்படுற மகாராஜா, நீ எப்படி அந்த அரக்க கூட்ட தலைவனை என்கிட்ட இருந்தும் என்னுடைய சக்தி வாய்ந்த சோல்ஜர்கிட்ட இருந்தும் காப்பாற்றுவேன்னு கேட்குறாரு. பீஷ்மர் பக்கத்தில் இருக்க கங்கை நதியை காட்டி, என்னுடைய அம்பை வச்சு கங்கை நதிக்கு மேலே ஒரு ஃப்ரிட்ஜ் அமைப்பேன், அந்த ஃப்ரிட்ஜு மூலமாக அவங்க நடந்து போயிடுவாங்க காட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓடிக்கிட்டு இருக்கிற கங்கை நதியோட ஓட்டத்தை யாராலையும் நிறுத்த முடியாது, நீ போய் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும்போது பீஷ்மர் தன்னுடைய வில்லை வச்சு நிறைய அம்புகள் மூலமாக ஃப்ரிட்ஜ் அமைக்கிறாரு. இதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு மகாராஜா. உடனே கங்கை நதியிலேருந்து கங்கையின் தாய் வெளியில் வராங்க. கங்கை தாயை பார்த்த உடனே பீஷ்மர் அம்மானு கூப்பிடுறாரு. மகாராஜா, இவன் உன் பையனான்னு கேட்குறாரு. இல்லை, நம்ம பையன் அரசு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு உங்ககிட்ட இருந்து கூட்டிகிட்டு போன பையன்தான் பீஷ்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பையன் ஒரு பெரிய வீரன், வில்வித்தை பரசுராமன்கிட்ட கற்றுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பீஷ்மர்கிட்ட போய் சொல்கிறாங்க கங்கையின் தாய், அப்பாவை நல்லா பார்த்துக்கோ, நீ நினைக்கும் போதெல்லாம் உன் முன்னாடி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மகாராஜா சத்தியவதியை பார்க்க போகிறாரு. சத்தியவதி கேட்குறா, என்ன மகாராஜா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் சத்தியவதி, என் பையன் பீஷ்மர் 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான், நீ இப்போவே என் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. என் பையனுக்கு யுவராஜ பட்டத்தை கொடுக்கலான் இருக்கேன். சரி அரசே, பீஷ்மருக்கு யுவராஜ பட்டத்தை கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் இந்த மீனவ கிராமத்தில் ஒரு சின்ன வீடு கட்டிக்கலாம். நீங்கள் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க, நான் போய் அதை பக்கத்து கடைகளில் விற்றுட்டு வரேன். சத்தியவதி பேசி முடித்தோன்னே சாந்தனு மகாராஜா சிமையாக சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க மகாராஜா? இல்லை, அஸ்தினாபுரத்தோட மகாராணி மீன் விற்றா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன், சிரிச்சேன்னு சொல்கிறாரு. பீஷ்மருக்கு யுவராஜ பட்டம் கொடுத்தா பீஷ்மரோட அம்மா தான் அஸ்தினாபுரத்தோட மகாராணி, நான் எப்படி அஸ்தினாபுரத்தோட மகாராணி ஆக முடியும்? மகாராஜா, என்னோட பையனுக்கு யுவராஜ பட்டம் கொடுத்தாதான் அரண்மனைக்கு வருவேன், இல்லைன்னா இங்கேயே மீனவ குலத்தின் இளவரசியாக இருந்துருவேன். நீ பேசுகிறது தப்பு சத்தியவதி, யுவராஜ பட்டம் பீஷ்மருடையது, அதை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. சரி அரசே, இதுதான் உங்கள் முடிவுனா இளவரசருக்கு யுவராஜ பட்டத்தை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வாங்க. நீ சொல்கிறது தப்பு, அந்த தப்பில் நான் உனக்கு துணையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மகாராஜா போயிடுறாரு. மகாராஜா சத்தியவதி பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்குற பீஷ்மர், அப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு போய் கேட்குறாரு. இல்லை பீஷ்மா, என் பிரச்சனையை நான் விரட்ட விரும்பலை, அதோட வாழ பழகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. சரி அப்பா, உங்கள் பிரச்சனை என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு வெளியே சத்தியவதியை போய் பார்க்குறாரு. இளவரசர் எதற்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்குறா சத்தியவதி. என் அப்பா உங்கள் மேலே நிறைய அன்பு வச்சுருக்காங்க, என் அப்பாவுக்காக தானம் கேட்டு வந்திருக்கிறேன். உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை முழுவதும் நான் கஷ்டப்படணும். உங்களுக்கு அஸ்தினாபுரத்தில் என்ன கஷ்டம்? யுவராஜாவோட அம்மா ராஜாமா தான், நான் யார்? நான் உங்களை என் அம்மாவை ஏற்றுக்கிறேன், நடக்காத ஒன்றை நடக்கும்னு சொல்கிறீங்க. மகாராஜா சாந்தனுவின் பார்வை யார் மீது படுகிறதோ அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். நீங்கள் என் அப்பாவின் மனதில் இருப்பவர்,
நான் மட்டும் இல்லை, என் குழந்தைங்களும் கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைங்க யுவராஜாவாவாங்க. என்னுடைய பிள்ளைங்க போரில் சாவாங்க. ஒரு பக்கம் ராஜா பதவியில் நீங்கள், மறுபக்கம் துன்ப வட்டத்தில் நானும் என் குழந்தைகள். நீங்கள் என் அப்பாவின் கஷ்டத்திற்கு நான் தான் காரணம்னு சொல்கிறீங்க. இல்லை இளவரசே, மகாராஜா 2 சந்தோஷத்தில் ஒரு சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்க முடியும்னு சொல்கிறேன். ஒன்று உங்களோட வாழ்கிற அரண்மனை வாழ்வு, இல்லைன்னா என்னோட வாழ்கிற நதிக்கரையில் வாழ்கிற வாழ்வு. தப்பு, என் அப்பாவுக்கு 2 சந்தோஷமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நதிக்கரைக்கிட்ட போய் நிற்கிறாரு.